அடுத்ததாக வந்தது நாங்கள் கருதுகின்றது, ஊகிக்கின்றது, அனுமானம்னு சொல்லுவோம். அடுத்தது உரையளவு என்று சொல்லுவோம், அல்லது ஆப்த வாக்கியம். இப்படி இந்த 3 விதமான அளவைகளை நாங்கள் இறைவனை, இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய ஆற்றலை, தத்துவங்களை எல்லாவற்றையும் அளந்து அறிகிறோம். அதான் இங்கே சொல்லுகின்றார், அகலிடம் அளந்தேன் அகலெடுத்த அந்தமும் ஆதியும் அந்தமும் இது ஈரும். இப்ப எல்லாவற்றையும் நான் அளந்து பார்த்திருக்கின்றேன். மற்றது அந்த அளந்தேன் அகலெடுத்த ஆதிப்பிரானே, இந்த பரந்த இடங்களிலே, அண்டங்களிலே, பிண்டங்களிலே எல்லாத்திலையும் உள்ள அந்த பிரானை, ஆதிப்பிரானாகிய முழுமுத கடவுளாகிய சிவனை அடைந்து பார்த்தேன். மற்றது இந்த ஆண் பெண் என்ற அந்த தன்மையிலையும் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தையும் அளந்து பார்த்தேன். அந்த வகையில இந்த அவனுடைய அருளை ஆய்ந்து உணர்ந்தேனே, வடிவாக ஆராய்ந்து பார்த்து நான் அறிந்து விட்டேன். அதாவது அவனை சக்தியை, எல்லா விதமான நிலையிலும் இருக்கிற அந்த பரிபூர்ணமான சிவசக்தியை நான் ஆராய்ந்து அறிந்து கொண்டேன் என்று சொல்லி திருமூலர் தன்னுடைய அனுபவ உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் நாங்கள் இதை பார்க்க வேண்டியது 1126. உணர்ந்திலர் ஈசனை ஊழிசை சக்தி உணர்ந்தது பூரணம் புண்ணியர் தங்கள் கணங்களை தன்னருள் செய்கின்ற கன்னி உணர்ந்த வழி கொண்டு கும்பகம் மாமே. இங்கே உணர்ந்திலர் என்றது உணராமல் இருக்கிறார்கள். உணர்ந்திலர் ஈசனை ஊழிசை சக்தி, உணர்ந்திலர் ஈசனை ஊழிசை சக்தி உணர்ந்தது பூரணம் புண்ணியர் தங்கள் கணங்களை தன்னருள் செய்கின்ற கன்னி உணர்ந்த வழி கொண்டு கும்பகம் ஆமே. இப்படி நாங்கள் சந்தி பிரிச்சு பார்க்கலாம், பதங்களை பிரிச்சு பார்க்கலாம். பார்க்கும்போது விஷயத்தை இளவாக அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். உணர்ந்திலர் ஈசனை ஊழிசை சக்தி, ஈசனை ஊழிசை சக்தி உணர்ந்திலர் என்று நாங்கள் அதை கொண்டு ஊட்ட வேண்டும். சரியோ? இப்ப ஈசனோடு சேர்ந்து ஊழியை முடிவுரை செய்கின்ற இந்த பராசக்தியை இந்த மக்கள், உலக மக்கள், இந்த சீவன்கள், உயிர்கள், ஆன்மாக்கள் அறியவில்லை. இப்போ ஊழிசை சக்தி, ஊழி என்பது ஊழிக்கால முடிவு. என ஊழிக்கால முடிவு, பிரளய காலம், சங்கார காலம், இப்படி எல்லாம் செய்கிறது இந்த சக்தியும் சிவனும் தான். சக்தி என்று சொன்னால் அங்க அந்த ஆற்றல் சிவன் தான். சங்கார காரணம் என்று சொல்லுவோம். உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஒட்டு மொத்தமாக அழித்து தான் மட்டும் இருக்கின்ற நிலை, சக்தியோடு சேர்ந்து இருக்கிற நிலை ஈசன் சொல்லும் போது அங்கே அவருடைய ஆற்றலும் இருக்கின்றது. இந்த பராசக்தியை இந்த மக்கள் அல்ல சீவன்கள், இந்த உயிர்கள் அறியவில்லை. அறியக்கூடிய அந்த ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. இந்த பரமசிவத்தோடு கூடி இந்த சர்வ சங்காரம் செய்கின்ற இந்த பராசக்தியை இந்த உலகத்தில் உணர்றாங்களே இல்லை. அவர்களுக்கு ஏதோ நடக்குதுன்னு இருக்கிறாங்களுடைய இதை பற்றிய சிந்திக்கிற திறன்கள் அவர்களுக்கு இல்லை. இந்த சக்தி, இந்த சக்தி தான் இந்த உலகத்தை தோற்றுவிப்பது மட்டுமில்லை, இந்த இறைவனையும் தோற்றுவிக்கிறாள் என்றால் அவளை இயங்கச் செய்கிறாள். இந்த ஆற்றல் சக்தி, இந்த வல்லமையை அவளே இருக்கிறாள். அதாவது அதை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கிறது. ஆற்றை நாங்கள் சக்தியாக, ஒரு தெய்வமாக, ஒரு பெண் தெய்வமாக நாங்கள் நினைத்து கருதி செய்கிறோம். அப்ப சக்தி தான் எங்களுக்கு ஒரு தோற்றத்தை சேர்ந்தது, ஒவ்வொருவரையும் தோற்றுவிக்கிறது சக்தி. அதே போலதான் அந்த சக்தி இறைவனையும் சிவனையும் தோற்றுவிக்கிறதாக இங்கே கருதப்படுகின்றது. அப்ப உணர்ந்திலர் ஈசனை ஊழிசை சக்தி, இந்த ஊழியை சங்கார காரணனாகிய சிவனோடு சேர்ந்து இந்த உலகத்தை அல்லது பிரபஞ்சத்தை எல்லாம் ஒடுக்குகின்ற அது தன்மையை இந்த ஆன்மாக்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவருடைய அறிவோ
பற்றறிவு அல்லது சுட்டறிவு, கட்டுப்படுத்தப்பட்ட அறிவு. அப்படியா அவளால அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. உணர்ந்தது பூரணம். இந்த குண்டலி சக்தி, இந்த குண்டலி சக்தி என்றது இந்த 6 ஆதாரங்களிலே அடி ஆதாரம் என்று சொல்லப்படுகின்ற மூலாதாரத்திலே இருக்கின்ற அந்த குண்டலி சக்தி, அவள் இந்த பராசக்தியோடு சேர்ந்து, இந்த குண்டலி சக்தியானது இடகலை பிங்கலை நாடி மூலமாக சுழும நாடி வழியாக சேர்ந்து அங்கே மேலே செல்லும் போது அது பராசக்தியாக, அது பராசக்தி வடிவமாக பராசக்தியோடு சேர்வதாக அந்த குண்டலி சக்தி அமைகின்றது. அதான் புணர்ந்தது பூரணம். பூரணமானது இந்த பராசக்தி, புணர்ந்தது குண்டலி சக்தி. இந்த குண்டலி சக்தி இந்த பராசக்தியோடு சேர்ந்து பூரணத்துவம் முழுமையாக அடைந்தது. இந்த பராசக்தியானவள் இந்த சிவனோடு சேர்ந்திருந்து, இந்த சிவனோடு இருக்கிற அந்த பராசக்தியோடு சேர்ந்திருந்து அவள் பூரணமாக ஒரு பரிபூர்ணமான நிலையை கொண்டவளாக விளங்குகிறாள். அவள் இந்த பரமசிவத்தோடு சேரும் போது அந்த பரமசிவம் எங்கும் நிறைக்கிறார், என்றும் இருக்கிறார், எப்பவும் இருக்கிறார், எல்லாம் அறிகிறார், எல்லாம் வல்லவராக இருக்கிறார். அதே போல இந்த சக்தியும் இந்த நிலையில் இருக்கிறபடியால் அவளை பூரணம் பரிபூர்ணமாக விளங்குகிறான்னு சொல்லுகின்றோம். புண்ணியர் தங்கள் கணங்களை தன்னோடு செய்கின்ற கண்ணி. கண்ணி என்பது இவள் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தோற்றுவித்து, எல்லா மக்கள் தேவநரகர் எல்லாவற்றையும் தோற்றுவித்தாலும் அவள் கண்ணி என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள். அவர் இளமை குன்றாத, சரியா, அவர்கள் அந்த யோனி வாயிலாக உயிர்களை அல்லது பிரபஞ்சத்தை தோற்றுவிக்காதபடியால் அவளை நாங்கள் கன்னியாக இளமை குன்றாவதலாக முந்தி பார்த்த நாங்கள். பால்மொழி கன்னியாவாள் என்று சொல்லி பார்த்த நாங்கள். இந்த இவள் இந்த புண்ணியம் செய்கிறவர், புண்ணியர் என்பது புண்ணியம் செய்கின்ற, சிவபுண்ணியம் செய்கின்ற சிவனடியார் கூட்டத்துல சங்கம வழிபாடு என்று சொல்லுவோம். அந்த சங்கமத்தோடு சேர்த்து இந்த புண்ணியங்களை செய்கிறவரோடு சேர்ந்து அவள் என்ன செய்கிறாள்? இந்த தன்னுடைய அருளை, தன்னுடைய ஆற்றலை, சக்தியை, கருணையை பொழிகிறாள். சரியோ? அப்ப இவள் அப்படியே அந்த புண்ணியரோட எல்லாத்தையும் சேர்ந்து தன்னுடைய அருளிலே இந்த புண்ணிய தங்கள் கணங்கள், கணங்கள் கூட்டம், இங்கே சிவகணங்கள் என்று சொல்லலாம். சரியா? சிவகணம் பூதகணம் அப்படி சொல்றோம். இங்கே அடியார் கூட்டம் அப்படி சொல்லலாம். புண்ணியங்களை செய்த சிவனடியார் கூட்டங்கள் அனைத்துக்கும் தன்னுடைய திருவருளை, கருணையை அதை பொழிகின்ற ஒரு சக்தியாக இருக்கிறாள். இந்த பரிபாகம் உள்ள, பக்குவம் உள்ள, இந்த உலக பற்றுக்களிலிருந்து விடுபட்டு இறையை அல்லது இறை சக்தியை தங்களுக்கு ஆதாரமாக கொள்கின்றவர்கள் இந்த புண்ணியர் என்று சொல்லப்படுகிற கணங்கள். அவள் அருள் வடிவாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்கிறாள். அதாவது இந்த சிவ வழிபாடில சிவன் நினைக்கின்ற, சரியா, ஏத்தியும் பாடியும் வழிபடுகின்ற அந்த அடியார்களுக்கு உரிய, அந்த பேறு பெற்றவர்களுக்குரிய அந்த கூட்டத்தை திருக்கூட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு, அந்த சங்கமமாக இருக்கிறவர்களுக்கு சொல்லுவார்கள் மாலர நேயம் மலிந்தவர் வேடம் சொல்லுவோம். அப்ப இந்த மைகண்டா சொல்லுகின்றார், இப்படி குற்றமில்லாத சிவ வேடத்தை தாங்கி சிவனடியார்களாக, சிவ தொண்டர்களாக இருக்கிறவர்களுக்கு இவள் எல்லா விதமான அருள்மழையையும் பெய்து கொண்டிருக்கிறாள். குணர்ந்த வழி கொண்டு கும்பகமாமே. இப்படிப்பட்ட அந்த தன்மையை கொண்டு வந்து, பூர்ணமான சக்தியை கொண்டு வந்து இருக்கும்போது, அதாவது உலகுக்கு இந்த அடியார்கள் மூலமாக அல்லது சிவபுண்ணியம் செய்வர்களுக்கு அருளை பொழுகின்ற அந்த தன்மையை அழித்து கொண்டிருக்கின்ற, அதான் குணர்ந்த வழி கொண்டு உலகுக்கு கொண்டு வந்த வழிமுறை. இந்த புண்ணியர்கள் அல்லது இந்த உயிர்கள், இந்த ஆன்மாக்கள் எல்லாம் தாங்கள் செய்த வினையின் பயனாக இந்த உலகத்திலே அல்லது இந்த பிரபஞ்சத்திலே தோன்றி இருக்கிறார்கள். அப்ப அவர்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த முறை, இந்த புண்ணியர்களை கொண்டு வந்த முறை எல்லாம் செய்யும் போது, சரி, அவர்கள் மீண்டும் இறைவனுடைய சேருவதற்கு ஒரு வழியை காட்டுகிறார். கும்பகம், கும்பகம் என்றது
லயம் பண்றதுன்னு, அதாவது பிராணவாயுவை நாங்கள் உள்ளுக்கு இழுத்து அதை நாங்கள் எங்கள் மயப்படுறது ஆலயம் என்று சொல்லுவோம். ஆன்மாக்கள் லயப்படுகிற இடம் ஆலயம். அதே போல இந்த ஆன்மாக்கள் தங்களுடைய அந்த பிராணனை அல்லது பிராணவாயுவை லயப்படுத்தி உள்ள செலுத்தி செய்கிறது அந்த கும்பகம் என்று சொல்லப்படுகிற நிலை. அது இப்ப இப்படிப்பட்டவர்கள், இந்த உயிர்கள் இப்படி கும்பகம் மூலமாக இந்த பிராணனை நிலநிறுத்தி இறைவன் அடையக்கூடிய வழியை காட்டுவது போல இந்த சக்திமானவர்கள் இந்த உயிர்களோடு சேர்ந்து இழைத்து கும்பிக்கிறது போல அவளும் உயிரோடு சேர்ந்து உயிர் மயமாக நின்று என்ன செய்கிறாள், அந்த உள்ளத்தால் அவர்களை அந்த அவளுக்கும் கடைசி நேரத்துல இந்த ஒடுக்கத்தை செய்கிறாள். அதான் கும்பகமாமி. இப்படி புண்ணியர்கள் எல்லாவரையும் சிவனடியார்கள் எல்லாவரையும் நல்ல வழிப்படுத்தி அவருடைய அருளை செய்து அவர்களை தன்னோடு சேர்த்து, அதாவது இறைவனோடு சேர்த்து ஒடுக்கிற தன்மை. அதான் கும்பகம் சொல்றது. இந்த நாங்கள் சுவாசத்தை எப்படி ஒடுக்கி மேல செய்கிறோமோ அவர்கள் கூட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இப்படி புண்ணியங்களை செய்தவர்களை நல்வழிப்படுத்தி தன்னோடு இல்லயமாக்கிக் கொள்கிறாள், ஒடுக்கிக் கொள்கிறாள். அப்ப தன்னோடு சேர்த்து இறை தன்மையை சிவமான் தன்மையை ஊட்டுகிறாள் என்பதை இங்கே வடிவாய் சொல்லுகிறாள். அப்ப சிவபுண்ணியம் செய்தவர்கள் சிவனோடும் சக்தியோடும் ஒன்றி இருக்கிற தன்மை உருவாகும் என்ற கருத்து இங்கே திருமூலரால் முன்வைக்கப்படுகின்றது. எல்லாவற்றையும் ஒடுக்கிறவள், சரியோ சிவனோடு சேர்ந்து ஒடுக்கிறவள். அந்த புண்ணியம் செய்தவர்களை, இந்த சிவபுண்ணியம் செய்தவர்களை மீண்டும் பிறப்பில்லாமல் தங்களோடு ஒடுக்கி இருந்து சிவமான் தன்மையை அளிக்கிறார்கள். இந்த சக்தியும் சிவனையும் சேர்ந்து. இங்கே ஈசன் என்று பார்த்த நாங்கள் உணர்ந்திலர் ஈசனை. ஈசன் என்பது மகேஸ்வரன். தெரியும் சிவதத்துவங்கள்ல 5 இருக்குதுன்னு. சிவம் சக்தி, சரியா, ஈஸ்வரன், மற்றது சாதாக்கியம், மற்றது சுத்த வித்தை என்று பார்த்தனாங்கள். அந்த ஈசன் என்பது இங்கே மகேஸ்வரன். மகேஸ்வர மூத்தம் என்று சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் சிவன் சக்தி நாதம் பிந்து 60 திருமேனி, பிரம்மா விஷ்ணு உருத்திரன் மகேசன். சரியா, பிரம்மா விஷ்ணு உருத்திரன் மகேஸ்வரன். இந்த உருவத்திருமேனி வந்து இறைவன் ஈசன் உருவத்திருமேனியாக மகேஸ்வர மூத்தமாக இருக்கிறார். இந்த சிவதத்துவங்கள்ல ஒருவனாக இருக்கிறான். அப்ப அந்த தன்மையை இங்கே ஈசன் சொல் குறிக்கிறது. ஊழிசை சக்தி என்பது சங்கார காலத்துல இயங்குகிற சக்தி, சிவனோடு சேர்ந்து இயங்குகிறவள் என்பது. ஊழி முதல்வ சய சய என்று வளர்த்தியங்கானா மலர்கள். ஊழியருக்கும் இந்த சங்காரத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது இந்த சிவன். அவனோடு சேர்ந்து இருக்கிற சக்தியாக இந்த அம்பாளை சொல்லுகின்றோம். பிரபஞ்ச ஒடுக்கத்துக்கும் மீளுவதற்குமான சக்தி தான் ஊழிசை சக்தி. ஊழியை உண்டாக்குறவிடம், செய்கின்ற தோற்றத்தை செய்கிறவிடம் இந்த சக்தியாக இருக்கிறாள். பூரணம் என்று நாம் முந்தி பார்த்தது போல ஒரு பரிபூர்ணம் என்றது முழுமையான, நிறைவான என்று சொல்லுவோம். அப்ப சிவனோடு இந்த சிவமும் இந்த பறையும் இந்த சக்தியும் சேரும் போது ஒரு பூர்ணமான நிலை ஏற்படும். அப்ப சிவமும் சக்தியும், சிவசக்தி என்ற நிலை அங்கே பூர்ணமான நிலை. அதாவது குண்டலி சக்தி இந்த சித் சக்தியோட சேருது. சித் சக்தி என்றது இந்த பராசக்தியோடு சேருகின்ற நிலைமை பூரணம். புண்ணியதங்கள் கணங்கள் என்பது இந்த புண்ணியர் கூட்டங்கள் சொன்னாங்க. கணம் என்ற இங்கே கூட்டம், சரியோ. சிவகணம் என்றது சிவ கூட்டம், பூதகணம் என்றது பூத கூட்டம், அடியார் கணம் என்றது இந்த சிவனடியார் கூட்டம். நாம் சொன்னது போல சங்கமம், குரு லிங்க சங்கம வழிபாடு என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய சமயத்திலேயே வழிபாட்டு முறை சொல்றோம். குருவை வழிபட வேண்டும், லிங்கத்தை சிவலிங்கத்தை வழிபட வேண்டும், அதே போல சங்கமத்தை சிவனடியாரையும் வழிபட வேண்டும். அது முன்னும் எங்களுடைய சைவத்திலே மிக முக்கியமான வழிபாட்டு முறைகள். தன்னருள் செய்கின்ற, தன்னருள் தன்னுடைய அருள் பார்வை, தன்னுடைய கருணை அப்படி செய்கின்ற தான் அந்த சக்தியானவள் அந்த அருளாகிய அந்த வியாபகத்துள்ள
வியாபியமாக அடங்கியிருக்கிறது. நாங்க வியாபகம், வியாபியம், வியாப்தி என்று சொல்லி 3 சொற்பதங்களை பார்த்த நாங்கள். வியாபகம் என்பது பரந்த, நிறைவான, சரியா, எல்லா இடங்களையும் விரிந்திருக்கின்ற ஒரு தன்மை, அது வியாபகம். இப்போ இறைவன் என்பவன் வியாபகமாக இருக்கிறான், அந்த பிரபஞ்சமாக இருக்கிறான். அந்த வியாபகத்துக்குள்ள, இந்த இறைவனுக்குள்ள, அந்த பிரபஞ்சத்துக்குள்ள இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கின்றன. அசையும் பொருட்கள், அசையாத பொருட்கள் பார்த்த நாங்கள். சரம், அசரம் என்று பார்த்த நாங்கள். அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கின்றது. நாங்கள் வியாபியம் என்று சொல்லுவோம். அப்படி அடங்கி இருந்தால் வியாபியம். இந்த அடங்கி இருக்கிற பொருளை ஒவ்வொன்றாக தனித்தனி பார்க்கும்போது அதை வியாப்தி என்று சொல்லுவோம். இந்த வியாபகம், வியாபியம், வியாப்தி. நீங்க ஒரு தேநீர் கோப்பை எடுத்துக்கொண்டால் அதுக்குள்ள ஒன்றும் இல்லாம போது அந்த அந்த உள்ளுக்குள்ள அந்த வெளி, அந்த வெளி வந்து வியாபகமா இருக்கும். ஒரு தேநீர் கோப்பையில, ஒரு கப்ல ஒன்றும் இல்லை என்று சொன்னால் அந்த இடம் ஒன்று இருக்கு, பெருமையான இடம், அது ஒரு வியாபகமாக ஒரு பரந்ததாக இருக்கின்றது. அதுக்குள்ள நாங்கள் இந்த தேநீரை ஊற்றும் போதோ அது நிறைந்திருக்கிறது, வியாபியமாக வந்துட்டது. அதுக்குள்ள அந்த பொருட்கள் எல்லாம் சேர்ந்திருக்குது. அந்த தேநீரை நாங்கள் பிரித்து பார்க்கும்போது அது என்னென்ன அடங்கி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி இருக்கின்றது, தேயிலை இருக்கின்றது, மற்றது அந்த இனிப்பு இருக்கின்றது, பால் இருக்கின்றது. அப்படி இந்த பொருட்கள் எல்லாம் தனித்தனியாக சேர்ந்து ஒன்றாக இருக்கும்போது அது வியாபகம், வியாபியமா இருக்கின்றது. இப்படி தனித்தனியை சொல்லும் போது அதை நாங்கள் வியாப்தி என்று சொல்லுவோம். இதே போலதான் இந்த பிரபஞ்சம் சிவமயமாக வியாபகமாக இருக்க, பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை தன்மைகளும் வியாபியமாக இருக்க, அவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக இயங்கும் போது வியாப்தி என்று பார்த்தோம் நாங்கள். அப்ப அந்த தன்மையை இறைவன் இந்த வியாபகத்துள்ள வியாபியமாக அடங்கி இருக்கிறது திருக்கூட்டம். இந்த கூட்டங்களும் அடங்கி இருக்குது. அது வந்து உயிர்கள் நாங்களும் அடங்கி இருக்கிறோம், இந்த வியாபகத்துக்குள்ள அடங்கி இருக்கிறோம். இப்ப நாங்கள் ஒவ்வொருவரையும் வியாப்தி என்று சொல்லாம நாங்கள், அல்லது இந்த மிருகங்கள், அல்லது இந்த பறவைகள், ஊர்வன, அப்படி எல்லாம் வந்து வியாப்தி. இப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்க்கும் போது வியாபியம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த இறைவனுடைய அருளுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்குது என்றுதான் இங்கே சொல்லப்படுகின்றது. கும்பகம் என்பது இந்த நாங்கள் மூச்சு அடக்குறது பார்த்த நாங்கள், ஒடுக்குறது பார்த்த நாங்கள். மற்றது லயித்தல், லயம் என்றது. ஆலயம், ஆன்மாக்கள் ஒடுங்குகின்ற, லயப்படுகின்ற இடம் இந்த கோயில் என்று பார்த்த நாங்கள். அதே போலதான் இந்த ஒடுக்கம், நிறுத்துதல் எல்லாம் இந்த கும்பகம் என்ற சொல்லுக்குள்ள வரும். இப்போ மூச்சை உள்ளெடுத்து தடுத்து வைக்கிறது, அதாவது குண்டலினி சித்தத்தோடு பொருந்திய போது உடல் நினைவின்றி சரியா சுவாச இயக்கம் வந்து கும்பகம் அமையும் என்று சொல்லுவார். இப்ப நாங்கள் இந்த மூச்சை அடக்கும் போது இந்த சுவாசம் நன்னறிப்படுத்தி அங்கே எங்களுக்கு ஆற்றலை தருகின்றது. அதே போலதான் இந்த சக்தியானவள் இந்த ஆன்மாக்களை, இந்த சிவபுண்ணியம் செய்தவர்களை தன்னோடும் சிவனோடும் சேர்த்து ஒடுக்கி வைத்திருக்கிறாள். அதாவது கும்பகம் என்ற சொல்லு விளங்கப்படுத்துகின்றது. அப்ப தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் காரணமா இருக்கிறது சக்தி. சக்தி தான் இந்த உலக தோற்றத்துக்கும் ஒடுக்கம் ரெண்டு தான் இருக்கும். தோற்றமும் ஒடுக்கமும் சரியா நிலைத்தல் கொஞ்ச காலத்துக்கு இருக்கும். அதாவது படைத்தலும் காத்தலும். காத்தல் வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த உயிர்கள் உடம்போடு இருக்கிறத காத்தல்னு சொல்லுவோம். சரியோ? அப்ப இந்த தோற்றத்துக்கு அந்த படைத்தல், ஒடுக்கத்துக்கு அந்த அழித்தல், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது வந்து சக்தி. ஈசனை தோற்றுவிக்கிறாள். ஈசனையும் சக்தி இல்லாட்டால் ஈசன் இல்லை. ஆனபடியால் இந்த ஆற்றல், இந்த வல்லமை, இந்த செய்யக்கூடிய இந்த திறமை, அதைத்தான் நாங்கள் சக்தின்னு சொல்றோம். அதை நாங்கள் உலக மக்கள் அறியவில்லை. அப்ப இந்த சக்தியானவள்தான் இந்த இறைவனையும் இயங்கச் செய்கிறாள், தோற்றச் செய்கிறாள் என்ற உண்மையை நாங்கள் உண்மையா யோசிக்கிற இல்லை. நாங்கள் ஒருவரையும் யோசிக்கிற இல்லை. இதை உணர்ந்த புண்ணிய பயனடைய அடியவர் திருக்கூட்டத்தை காத்து அருள் புரிகின்ற இளம் பெண்ணாகிய சக்தி அவள் தியான கூட்டத்தை, இந்த திருக்கூட்டத்தை காத்து அருள் செய்கிறவள். சரியோ? அப்ப அவள் கன்னி, புண்ணிய பெருடைய உயிர்களுக்கு நல்ல அருளை காட்டுகின்ற அவளை சிந்திக்க தியானிக்கிறார் சொல்லுவார். இதனை சொல்லப்பட்ட, தொகுத்து சொல்லப்பட்ட விஷயம். சரியோ? அப்ப தங்களுடைய சக்தியானவள்
திருவருள் சக்தியானவள் உயிர்களை நல்வழிப்படுத்துகிறார் என்ற கருத்தை இங்கே வடிவாக சொல்லி இருக்கிறார். உலக தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் காரணமாக இருக்கிறவள் இந்த சக்தி. இந்த சக்தி இல்லாட்டால் சிவன் இல்லை. சிவனை தோற்றுவித்தவள் சக்தி என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகின்றது. அப்ப நாங்கள் தோத்து பார்த்த போது தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் காரணமாக இருக்கின்ற சக்தி தான் ஈசனையும் தோற்றுவிக்கிறாள், ஒடுங்கச் செய்கிறதுக்கும் பலவளாயிருக்கிறாள். இதை உலக மக்கள் அறியவில்லை. இதை உணர்ந்த புண்ணிய பயனுடைய அடியவர் திருக்கூட்டத்தை காத்து அருள் புரிகின்ற இளம்பெண்ணாகிய அந்த கன்னியாகியவள் தான் சக்தி. புண்ணிய பேரருளுடைய உயிர்களுக்கு காட்டி அருளிய வழி அவள் அருளை சிந்தித்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றார். கும்பகமாமி அவளை நாங்கள் மனதார எண்ணி வழிபடும் போது அவள் எங்களை ஆட்கொண்டு அருள் புரிவாள் என்றதான் கும்பகம் சொல்லப்படுகின்றது. உணர்ந்திலர் ஈசனை ஊழிசை சக்தி உணர்ந்தது பூரணம் புண்ணியர் தங்கள் கணங்களை தன்னருள் செய்கின்ற கன்னி உணர்ந்த வழி கொண்டு கும்பகம் மாமி. அடுத்தது நாங்கள் 127வது மந்திரம், 1127வது மந்திரம். நாங்கள் இப்ப ஆரம்பத்தில் பேசினாங்க மனத்தை பற்றி பேசினாங்க. மனம் என்னும் மத யானை, அந்த மத யானையை அடக்க முடியாது. சரியா? மனம் என்றது ஒரு மத யானையாக இங்கே ஒப்பிட்டு சொல்லுவதார். இந்த மதம் கொண்ட யானையை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அங்குஷத்தை வச்சிருக்கின்ற அல்லது தோட்டியை வச்சிருக்கின்ற அந்த யானை பாகனால் கூட அடக்க முடியாது. சரி, யானை அறிந்தறிந்து பாகனையே கொல்லும். அது பாகனாக இருந்தாலும் கூட அதுக்கு மதம் வந்தால் அறிந்தறிந்தும் பாகனையை கொல்லும். எறிந்தவேல் மீதான் வால் குலைக்கும் நாய். இப்ப யானையானது மதம் கொள்ளும் போது யாரென்றும் பார்க்காது, எவரென்றும் பார்க்காது. இந்த பாகனா இருந்தாலும் கூட அடிச்சு தூக்கி கொள்ளு நாங்க கண்கூடா கண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாய்க்கு இருக்குது, நாய்க்கு நீங்கள் வாழால வெட்டினாலும் சரி குற்றூரா இருந்து கொண்டு அது வாழாட்டி நாம் தெரிவிக்குமாம். சரியோ? இருந்தவே மீதான் வால் குலைக்கும் நாய் எவ்வளவு அநியாயத்தை செய்தாலும் நாம் வளர்த்த நாயானது எப்போதும் நன்றி கொண்டு இருக்க முடியுள்ளார். அப்ப நாங்கள் நன்றி உடையவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்ப மனம் என்னும் மத யானை. இந்த தத்துவங்களை கடந்து சென்றவர்கள் அன்பே உருவாய் அமர்ந்திருப்பார்கள். சிவமும் 2 என்பர் அறிவிலார் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் என்று திருமூலர் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த தத்துவங்கள் 36 தத்துவங்களிலிருந்து விடுபட்டு மேலே சென்றவர்கள் அவர்கள் அன்பே உருவாக என்றால் சிவ வடிவாக இருக்கிறார்கள். அன்பே சிவமா என்றால் அந்த அன்பே உருவா என்றால் அவர்களும் சிவ வடிவத்தை பெற்றிருப்பார்கள். ஆன்மாவும் சிவமும் சக்தியும் கலந்து வேறுபாடற்று விளங்குகிறார்கள். ஆன்மாவும் சிவமும் சக்தியும். அப்ப சிவம் என்று சொல்லும் போது அங்கே நிச்சயமாக சக்தி இருக்கிறாள். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. சக்தி என்றால் அங்கே சிவம் இருக்கிறார், சிவம் என்றால் சக்தி இருக்கிறார். அப்ப இங்கே ஆன்மாவும் சிவமும் சக்தியும் கலந்து ஒன்றுபட்டு அத்துவிதமாக இருக்கிற நிலையை இங்கே விளங்கப்படுத்துகின்றார். 1127வது மந்திரம். கும்ப களிறைந்தும் கோலோடு பாகனும் பம்பில் திகழும் மணிமுடி வண்ணனும் இன்பக் கலவி இனிதுரை தையலும் அன்பிற்கலவியும் உள் ஆயொளிந்தாரே. கும்ப களிர் 5 கோலொடு பாகனும் வம்பில் திகழும் மணிமுடி வண்ணனும் இன்பக் கலவி இனிதுரை தையலும் அன்பினில் கலவி உளாய் ஒளிந்தாரே. இங்கே கும்பக்களிர் 5 கோலொடு பாகனும். நாம் கும்பம் என்று சொன்னாங்க தானே. கும்பம் என்றது ஒடுக்கி இருக்கின்ற தன்மை.
அந்த குண்டலினி சக்தியை அது மேலே கொண்டு வந்து ஒடுக்கி மேலான தன்மையை கொண்டு வந்து நிராதார நிலையை கொண்டு வந்து 6 ஆதாரங்களை கடந்து நாங்கள் உபத்தை சரியாக செய்யும் போது மூச்சை உள்ளெழுத்து அடக்கி அந்த வீணாக போகின்ற அந்த உயிர்காற்றை இடகலை பிங்கலை மூலமாக நடுநாடு வழியாக மேலே எழுப்பி அங்கே சொல்லும் போதோ உடல் சக்தி இந்த மேலே கடந்து சிரசை கடந்து சிறை உச்சியில் கடந்து இந்த ஆதாரம் இல்லாத நிலை இந்த 6 ஆதாரம் கடந்து நிராதார நிலைக்கு வரும்போது இந்த மத்த களிர் சொல்லுகின்ற இந்த யானை மதம் பிடித்த யானை மத்தத்தை சொல்கின்ற யானை சொல்லப்படுகின்ற இந்த 5 ஆண் யானை இந்த ஐந்துன்றது இந்த ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் இதெல்லாம் இங்கே கும்பக்களிர் என்று சொல்கின்றார். அதாவது இங்கே உன்னை சக்தி கடந்து நிலைக்கு அங்கே செல்லும் போது இந்த ஆண் யானை களிர் என்பது ஆண் யானை பிடி என்பது பெண் யானை களிரோடு பிடியோடு களிர் வருவன கண்டேன் என்று பாடுகிறார் சம்பந்தர். சரியோ களிரும் பிடியும் இறைவனும் இறைவும் என்ற மாதிரி சொல்லுகின்றது. இங்கே அப்படி இல்லை. இங்கே களிர் என்பது இந்த மதம் பிடித்த அந்த இதுகள் இருக்குன்னு உங்களுடைய பொறிப்புலங்கள் ரெண்டும் பொறிப்புலங்களும் தான் இந்த களிர் யானை என்று சொல்லி மதம் பிடிச்சி எங்களை ஆட்டி படைக்கும். சரியோ அப்ப இந்த பொறிப்புலங்கள் 5 இந்த யானைகளாகிய 5 கோலோடு பாகனும் இந்த கோல் என்றது இங்கே என்ன சொல்றது அது வச்சிருக்கிறது தோட்டி அங்குஷத்தோடு இருக்கின்ற அந்த யானை பாகன் அந்த யானைகளும் புலங்களும் அவற்றை செலுத்துகின்ற அந்த பாகன் என்று சொல்லுகின்றது இங்கே இந்த மனம். அவர்களுக்கு இந்த யானை என்று சொல்றது ஐம்பொறிகளும் புலங்களும் அவற்றை செலுத்துகின்ற அந்த பாகனா இருக்கிற இந்த மனம். சரியோ இந்த மந்த கடலுடைய அந்த இது யானையானது மத்தகம்ன்றது இங்கே நெற்றி என்று சொல்லுவோம் அல்லது தலை என்று சொல்லுவோம். அப்ப தலையெல்லாம் சரியா இயங்காமல் எல்லாவற்றையும் அழிக்கின்ற தன்மையைத்தான் இந்த கும்பகக்களிர் என்று சொல்லுகின்றோம். அந்த பாகனாகிய இந்த இயக்குகின்ற இந்த கோல் என்றது அங்குஷம் என. சரியோ இப்ப இங்கே மனம் இருக்கிறது, யானை என்ற பொறிப்புலங்கள் இருக்கின்றன, கோல் இருக்கின்றது. கோல் என்பது இந்த ஆன்மா. இப்ப இங்கே களிர் என்பது ஐம்பொறிப்புலங்களையும் அதை நெறிப்படுத்துகின்ற தன்மையை கொண்டது இந்த பாகனாகிய மனமும். சரியோ அவற்றை இயக்குகின்ற இந்த கோலுக்கும் அந்த அங்குஷத்தை போட்ட உடனே அந்த காதில் விட்ட உடனே அந்த யானை அடங்கி இருக்கும். சரியோ அது சில விட அடங்காமலும் போகும். மனம் அப்படித்தானே, அதே போலதான் யானையும் அடங்காமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஆன்மாவும் அப்ப கும்பக்களிர் கோலோடு பாகனும் இந்த 5 பொறிப்புலங்களும் மற்ற இந்த மனமும் அடுத்தது இந்த உயிரும் வம்பில் திகழும் மணிமுடி வண்ணனும். வம்பு என்றது இந்த புதுமை என்று சொல்லுவோம் அல்லது வம்பு பொடி என்று சொல்ல குளப்படி செய்கிறது என்று சொல்லுவோம். இங்கே உலக இன்பங்களை வம்பு என்று சொல்லுவோம். என்ன சரியா? அப்ப உலக வாசனையோடு கூடிய இந்த மணிமுடி என்றது இந்த ரத்தினங்களால ஆன முடி. வம்பில் திகழும் மணிமுடி வண்ணனும் மணிமுடியை வச்சிருக்கின்ற கூடிய இந்த விஷ்ணு என்று சொல்லுவோம். என்ன சரியோ அப்ப பிரம்மா விஷ்ணு என்று சொல்லப்படுகின்ற அந்த தன்மையில இங்கே வம்பில் திகழும் உலக வாசனையோடு கூடிய நவரத்தினங்களாலான திருமுடியுடைய விஷ்ணுவும் என்று சொல்லுவோம். அல்லது இங்கே இந்த மனத்தோடு வம்புன்றது மனத்துக்கும் வரும். வம்பனப்படுத்தன் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்விக்கும் மருந்தே என்று புதுமை என்றுக்கும் வரும், வாசனைக்கு வரும். சரியோ இப்ப இங்கே வாசனை என்ற மனத்தோடு விளங்குகின்ற அந்த அழகிய முடியை தாங்குகின்ற அண்ணலாய் சிவமும். அப்ப சிவத்தையும் சொல்லுறார், இங்கே விஷ்ணுவையும் சொல்லுகின்றார். இப்ப திருவடி காணப்படும் மணியில் எழுகின்ற திருமுடியினுடைய சிவபெருமான். அப்ப இங்கே
வண்ணன் என்றது திருமாலை குறிக்குது, அதே போல சிவனையும் குறிக்குது. அப்ப சிவன் திருமால், அப்ப படைக்கிற உயிரை படைக்கிற காக்கிறவர்கள். சிவன் என்பது 3 தொழிலையும் செய்கிறார்: படைத்தல், காத்தல், அழித்தல். அதுக்குள்ள விசேஷமாக காக்கிற தொழிலை விஷ்ணு மூலமாய் செய்கிறார் அந்த கருத்தையும் சொல்லுகின்றார். இங்கே பொதுவாக எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கின்றது சிவன் என்று சொல்லி, இங்கே வம்பில் திகழும் மணிமுடிவண்ணன் என்பது இந்த வாசனையோடு மனத்தோடு விளங்குகின்ற அழகிய அல்லது புதுமையாக இருக்கின்ற இந்த சிறப்பாக இருக்கின்ற அந்த முடியை, தலைமுடியை, கிரீடத்தை வச்சிருக்கின்ற சிவன் என்றது எங்களுக்கு ஒரு கூட பொருத்தமா இருக்கும். இங்கே விஷ்ணு என்று சொல்றதை விட அல்லது சிவனே விஷ்ணுவாக இருந்து செய்யறதையும் சொல்லலாம். இன்பக் கலவி இனிதுரை தையலும். இந்த ஆண் பெண் உறவு திருமணமாகியோ திருமணமாகாமலோ ஆண் பெண் சேர்ந்து வாழ்கின்ற அந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிறவள் இந்த சக்தி. சரியோ? ஸ்திரீ போகத்தில் விருப்புற்று விளங்குகின்ற பிரம சக்தியாகிய வாகீஸ்வரியும். அப்ப நாங்கள் ஆண் பெண் உறவு இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயங்களே, இந்த உலகங்களே இல்லை. உலக தோற்றங்களுக்கு இந்த ஆண் பெண் உறவு கட்டாயம் தேவையானபடியால்தான் இறைவன் சிவசக்தியாக இருந்ததை காட்டியிருக்கிறார். ஆலயங்கள்ல பார்த்தோம் என்று சொன்னால் சில சிற்பங்கள்ல வர்ண காட்சிகளையும் காண வேணும் என்றது அப்படியான உறவு மூலமாக இந்த சமுதாயத்தை அல்லது உலக உயிர்களை பெருக்க வேண்டும், உற்பத்தி செய்ய வேண்டும் என்றது காரணத்துக்காகத்தான். இன்பக் கலவி, கலவி என்று சேர்ந்து தாம்பத்திய உறவு, இனிதுரை தையலும். அது எல்லாத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்துகின்ற இந்த சக்தியானவள் வாகீஸ்வரி, பிரம்மசக்தின்னு சொல்லுவோம். அப்ப சிவத்தோடு சேர்ந்து இருந்து இயங்கி எங்களுக்கு அந்த உலகியல் இன்பங்களை காட்டுகின்ற போக சக்தி என்று சொல்லுவோம். காட்டுற சக்தியும் இந்த உயிர்களெல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருந்து இன்புற்று வாழ வேண்டும் என்ற தன்மையில இந்த சக்தியானவள் அந்த எண்ணத்தை, அந்த அந்த உணர்ச்சி, அந்த உணர்வை, காம இச்சையை ஏற்படுத்துகிற தன்மையை கொண்டவளாக விளங்குகிறாள். அதான் இன்பக் கலவி இனிதுரை தையலும். அதை இனிதாக நடத்தி வைக்கக்கூடிய வகையில அவள் எங்களுக்கு உள்ளிருந்து அந்த உணர்வை தருகின்றாள். தையல் என்பது அந்த சக்தியானவள், திருவருளை தருகின்றவள். அன்பில் கலவியுளாய் ஒளிந்தாரே. இந்த அன்பினால, அன்பில் என்பது அன்பு வயப்பட்டு, சரியா, அந்த அந்த அவளை சேர்ந்து வேறுபாடு இல்லாமல் இருந்தார்கள். சரியா, அவர்கள் இந்த அன்பினால இந்த உயிரோடு, அந்த கலவியோட இருக்கின்ற தன்மையை உருவாக்கின சக்தியானவள் இந்த உயிர்கள் மேல கொண்ட அந்த அளப்பெரும் கருணையால அந்த உயிருக்கு உயிராக சேர்ந்திருக்கிறாள். கலவி உலக சேர்ந்திருக்கிறது. சரியா? அப்ப இந்த அன்பு உயிர்கள் மேல வைத்த அன்பால, கருணையால இப்படியான தாம்பத்திய வாழ்வை உருவாக்கி அந்த உணர்ச்சியை ஏற்படுத்தின அந்த சக்தியானவள் தன்னுடைய அன்போடு சேர்ந்து அந்த உயிரோடு சேர்ந்து அந்த உயிருக்கு உயிராக இருந்து அவளை செய்து கொண்டு இருக்கிறாள். அன்பினால் அந்த உயிர்களுடன் வேறற கலந்திருக்கிறாள், பிரிவர இருக்கிறாள். அவள் அந்த சிவனோடு சேர்ந்து இந்த உயிரை இயக்கி கொண்டிருக்கிறாள், உயிருக்கு உயிராக இருக்கிறாள். அந்த உயிர்களை நெறிப்படுத்தி தாம்பத்திய வாழ்வில் ஈடுபடுத்தி அவருடைய மகிழ்ச்சி கடலில் வைத்திருந்த அதே சக்தியானவள் அவர்களுக்கு நன்மையை செய்யறதுக்காக அன்பாக அவருடைய அளப்பெரும் கருணையின் காரணமாக அந்தந்த உயிர்களை சேர்ந்து அவளை இயக்கி கொண்டு கலந்திருக்கிறாள். கும்பக்களிர் என்பது மத்தத்தையுடைய ஆண் யானை. சரியா? அது பஞ்சேந்திரியங்கள் அல்லது குண்டலினி சக்தி என்றெல்லாம் சொல்லலாம். என்ன? சரியோ? கோல் என்றது இந்த மனம் கோல், அது அங்குஷமா இருக்குது. பாகன் என்பது யானைப்பாகன். சரியோ? பாகன் என்பது யானைப்பாகன். இப்ப பாகன் இங்கே சொல்லப்படுது யானைப்பாகன் என்று சொல்றோம். கும்பக்களிறு அது பொறிகள் புலங்கள். இந்த கோல் என்பது எங்களுக்கு இந்த சொல்றோம் இந்த மனம். மற்றது பாகனா இருக்கிறது இந்த ஆன்மான்னு சொல்லப்படுகின்றது. யானைப்பாகனா இருக்கிறது. சரிதானே? இப்ப யானைப்பா இருக்கிறது இந்த உயிரானது.
ஐந்து என்பது ஐம்புலன் சுபதத்துவம் 5. சரியோ? அப்படி இறைவன் அந்த 5 தத்துவங்கள் வடிவமாக இருந்து மகேஸ்வரனாக இருந்து உயிர்களுக்கு அருளை சேர்ந்த தன்மை சொல்கின்றார். இப்போ பம்பு என்பது உலக வாசனை, உலகத்தோடு சேர்ந்து இயங்குகிற தன்மை, அல்ல புதுமை. உம்பர்கட்கரையே ஒளிவர நிறைந்த யோகமே ஊத்தையேந்தனக்கு பம்பன பழுத்து என் குழி முழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே. பம்பனன்றது இந்த புதுமையாக, சரியா? பம்புல பழுத்துன்னு சொல்லுவாங்களே, பிஞ்சில பழுத்ததுல பம்புல பழுத்துன்றது முத்தி பழக்காதது, பம்புல பழுத்து. அப்ப எனக்கு இந்த இளம் தன்மையிலே எனக்கு அந்த பழத்துற தன்மையை உருவாக்கினவர். அப்ப மேலான தன்மையை இறைவன் கொடுக்கிறான், சரியா? அப்ப பம்பனப்படுத்தன் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்த்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே எம்பொருள் துண்ணை சிக்கன பிடித்தேன் எங்களந்தடுவதே என்று சொல்லி மாணிக்கவாய பிடித்தபத்தில முதலாவது பாடலை பாடுகின்றார். அப்ப இது பம்பு என்பது புதுமை என்று சொல்லலாம். இந்த மலவாதனை அல்லது பாஷனை அப்படின்னு சொல்லலாம். பம்புக்கு புள்ள சொல்ல புதுமைதான் பொதுவாக சொல்லப்படுவது. பம்புன்றது இந்த குழப்பம் என்று சொல்லப்படும், சரியோ? பம்புல அப்புறம் தான் சொல்லுவோமே ஒழுங்குமுறை இல்லாத தன்மையும் வரும். அதே போல பம்பனப்படுத்துன்றது முறையாக முற்றி படுக்காத நிலை. அப்ப இந்த பக்குவம் வராத நிலைன்னு சொல்லலாம். இங்கே ஆன்மாக்கள் பக்குவமடாத நிலையில் இருந்தாலும் கூட இறைவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய அருளை அங்கே கொடுக்கின்றார். அவர்கள் இந்த பக்குவத்தை அடைகிறதுக்கு என்ற கருத்தில் பம்பு வருகின்றது. இன்பக் கலவி இனிதுற தையல். சீவர்களுக்கு, அந்த உயிர்களுக்கு இன்பத்தை தருகின்ற இந்த குண்டலி சக்தி அவள் கீழ்முகமாக இருந்து, அதோமுகமாக இருந்து, மறைவாக இருந்து காம காரியத்தில் விருப்பத்தை தூண்டி நடத்திய குண்டலி சக்தியை இந்த சிவக்காதல் கொண்டவர்களுக்கு கீழ்நிலையிலிருந்து மேல்முகம் கொண்டு உணர்ந்த தன்மையை தருகின்றாள். அவள் மறைவாக இருந்து, அதோமுகம் என்பது மறைவானது, சரியா? சிவனுக்கு 5 முகம், 6வது முகம் அதோ முகம் என்று சொல்லுவோம், தெரியாத முகம். அதுல இருந்துதான் இந்த 6 முகம் ஆக முருகன் தோன்றின வரலாற்றுல நீங்க பார்க்கலாம், சரியோ? அவள் அப்படியே மறைந்திருந்து இந்த இன்பத்தை, இந்த காம கிளர்ச்சியை ஊட்டி நல்ல வெளிப்படுத்தி கொண்டு அதே சக்தியானவள் ஊர்த்துவ நிலையில், ஊர்த்துவ தாண்டவம் என்றது ஒற்றை காலை இறைவன் மேலே தூக்கி ஆடுகிறார். ஊர்த்துவ நிலையில் என்றது இந்த சக்தியானது மேலெழும்பி ஆதாரங்களை கடந்து நிற்கின்ற தன்மை, அதான் இனிதுரை சக்தி. அப்படி மேலே போயிருந்து இந்த குண்டலி சக்தி கீழே இருக்கிற நிலையில இருந்து அவற்றை மேலே எழுப்பி அந்த சிரஜைக்கு மேலே இருக்கின்ற நிராதார நிலையிலே இருக்கிற அவள்தான் இந்த தையல் என்று சொல்லுவோம். அதான் இந்த ஊத்துவ நிலைக்கு அந்த சக்தியை கொண்டு போற தன்மையை கொடுக்கிறாள். இன்பக் கலவி என்பது மகிழ்ச்சியோடு சேர்ந்து இன்பத்தை அனுபவித்து, கலவி என்பது பொருந்தி கூடி, இனிதுரை தையல் அந்த பூர்ண சக்தியானவள் இனிதாக அன்பாக மகிழ்வாக இருந்து உறைந்து உயிர்களுக்கு அருள் செய்கின்றாள். மணிமுடி வண்ணன், இங்கே நவரத்ன மணிசூடிய பரம்பொருள் என்றால் பின்னுக்கு விளக்கலாம். இந்த வண்ணன் என்றது திருமாலை சொன்னவர், இங்கே பின்னுக்கு அது பெருமாள் பொருத்தமில்லை என்று சொல்லி பரம்பொருளாய் சிவனை சொல்லுகின்றார். மணி என்பது இந்த ஒளி உள்ளது, சரியா? ஒளி திகழ்கின்ற முடி, சரியா? அப்ப சிவபெருமான், சிவபெருமானுடைய அந்த அந்த சடை, அந்த தலைமுடி ஒளியை தருகின்றன, ஞானத்தை தருகின்றது, சரியா? சிவனுடைய சடை ஞானத்தின் அடையாளம், ஒளியை தருகின்றது, ஞான ஒளியை தருகின்றபடியால் அதை மணிமுடி வண்ணன் என்று சொல்லுகின்றார். நாங்க தோத்து பார்க்கும் போது அடங்காது திரிகின்ற ஐம்புலங்களாய், சரி, ஐம்புலங்களாகிய இந்த ஜானை அடக்கும் அங்குஷம் போல, அடங்காது திரிகின்ற ஐம்புலங்களாகிய ஆண்யானை அடக்கும் அங்குஷம் போல இருக்கும் மனமும், மனத்தை இயக்குகின்ற பாகனாகிய ஆன்மாவும்
மனத்தை இயக்குகின்ற பாகனாகிய ஆன்மாவும் உலக வாசத்தோடு, அதாவது புதுமையாக அல்லது வம்பாக, உலக வாசனையோடு அதை புதுமையாக பொருந்தி நவரத்தின முடி அப்படிங்கிறது ஒளி வீசுகின்ற திருமுடிய உடைய சிவப்பரம்பொருளும் நவரத்தின முடி போன்ற ஒளியை வீசுகின்ற திருமுடிய உடைய சிவப்பரம்பொருளும் சக்தியும் ஆறுயிரிடம் கொண்ட கருணையால், அன்பினால் வளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி சொல்லுவோம். அப்ப இந்த உயிரோடு கொண்டிருந்த அளப்பெருங்கருணையால் அவர்களோடு பொருந்தி, அதாவது கலவி, பொருந்தி கலந்திருந்தனர். அன்பினால் பொருந்தி கூடி வேறுபாடு ஒளிந்தனர். இப்ப உயிரம் இந்த இறைவனும் இறைவியும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிற தன்மை இங்கே சுட்டி காட்டியிருக்கின்றது. சரியோ? அப்ப நாங்கள் இறைவனை பார்த்தோம்னு சொன்னார், கும்பக்களிறைந்தும் கோலொடு பாகனும் வம்பில் திகழும் மணிமுடி வண்ணனும் இன்பக் கலவி நிதுரை தையலும் அன்பிற்கலவியுளாய் ஒளிந்தாரே. அப்ப அன்போடு சேர்ந்து உயிரோடு சேர்ந்து ஒன்று கலவி என்பது அந்த புணர்ச்சிக்கும் வரும், இங்கே சேர்றதுக்கு பொதுவாய் சேருதல். கலந்திருந்தார்கள், கலந்திருந்து கலவியுளாய் ஒளிந்தாரே. அங்கே வேறுபாட காண முடியவில்லை. ஒளிந்தார் என்பது அங்கே இல்லை. உயிரும் இந்த சக்தி ஜோமி சேரும் போது அங்கே அந்த 2 அல்லது 3 என்ற தன்மை இல்லை, 1 என்ற தன்மை. அதான் ஒளிந்தாரே. அன்பினால வேறுபாடு இல்லாமல் இருந்தார்கள். அவங்களுக்குள்ளே எந்த விதமான வேறுபாடு அல்லது வித்தியாசம் அல்லது பிரிவுகளை காண முடியாது. அது 1127வது மந்திரம். அடுத்து பாருங்க 1128. அம்மையும் அப்பனும். சரியோ? அம்மையும் அப்பனுமாக இறைவன் எல்லாரும் உயிர்களுக்கும் தாயும் தந்தையுமா இருக்கிறது இந்த இறைவனும் இறைவியும் தான். உண்மையான எங்களுக்கு அவர் முந்தி சொன்னது போல இந்த உலகியல் வாழ்க்கையில ஆண் பெண் உறவால இந்த கருக்கட்டி குழந்தை பிறந்து அவர்களை நாங்கள் உலகியல்ல தாயின் தந்தைமா கொள்கின்றோம். ஆனா உண்மையில எங்களுக்கு மெய்யான தாயின் தந்தைமா இருக்கிறது இந்த இறைவனும் இறைவியும் தான். அதை நாங்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு வெளிப்பாட்டுக்கு சொல்றோம், அல்லது இதை உணர்வுக்கு சொல்றோம், அல்லது இந்த வாழ்க்கையில உலகில ஈடுபட்ட அந்த தன்மையை வைத்து சொல்ற மொழிய உண்மையில எங்களுக்கு உயிர்களுக்கு தாயும் தந்தையுமா இருக்கிறது சிவனின் சக்தியும் தான் என்பதை இங்கே சொல்லுகின்ற அம்மையும் அப்பனும் ஆன்மாக்களின் விருப்பத்துக்கேற்ப இன்பத்தில் செலுத்தி அந்த இன்பத்தை உங்களுக்கு உண்டாக்குறதும் இந்த சக்தி தான், இந்த சிவன் தான். அந்த உணர்ச்சி வரலன்னு சொன்னால் சாம்பத்திய உறவு இல்லை. சாம்பத்திய உறவு இல்லை என்றால் அங்கே நாங்கள் அப்பாவையும் அம்மா எங்களுடைய இந்த பிறப்புக்கு காரணமான அப்பாவையும் அம்மாவையும் காண முடியாது. அப்ப இந்த உண்மையாக இந்த பிறப்புக்குரிய இந்த காமுணர்ச்சியை தூண்டுகிறவர்கள் இந்த சிவனின் சக்தியும் தான். ஆனபடியால் எங்களுக்கு மெய்மையான தாயின் தந்தையும் சிவனின் சக்தியுமாவுடைய இந்த உடலோடு இருக்கின்ற தாயின் தந்தையும் இல்லை. கருத்தை இங்கே சொல்ல வலிக்கிறார். சிவசக்தி காக்கும் கால வேறுபாடு சிவசக்தி தான் இந்த உயிர்களை நெறிப்படுத்துகின்றது என்ற கருத்தை இங்கே வடிவாய் சொல்கின்றார். 1128வது மந்திரத்திலே இன்பக் கலவியில் இட்டழுகின்றதோர் அன்பில் புகவல்ல நாமங்கள் அப்பனும் துன்பக் குழம்பில் துயரும் பாசத்துள் என்பில் பராசக்தி என்னம்மை தானே. இன்பக் கலவியில் இட்டு எழுகின்றதோர் அன்பில்
புக வல்லனாம் எங்கள் அப்பனும் இன்பக் குழம்பில் துயருறும் பாசத்தில் என்பில் பராசக்தி என் நம்மை தானே என்று நாங்கள் பிரித்து பார்க்கும் போது பொருளை அறியலாம். இப்ப இன்பக் கலவியில் இட்டு எழுகின்றதோர் அன்பில் இன்பக் கூடத்தில், சரி, இன்பக் கலவின இன்பக் கூட்டத்தில் அன்பு இன்ப சேர்க்கையில் இருந்து அங்கு எழுகின்ற ஆனந்தத்தில் ஆண் பெண் உறவில் இருக்கின்ற அந்த இன்ப மயக்கம், இன்ப கலையில் இடுகின்ற அந்த அன்பு, அந்த ஆதரவு, அந்த மகிழ்ச்சி, ஆன்மாவாகிய தானம் அவனும் ஆகிய ஏபோ போக இன்ப புணர்ச்சி. இங்கே இந்த கணவன் மனைவி சேர்ந்திருக்கின்ற அந்த இன்ப புணர்ச்சியை விட இறைவனும் இறைவியும் என்று சொல்லப்படுகிற தலைவர்கள் இந்த உயிரோடு சேர்ந்து இருக்கின்ற தன்மைதான் இங்கே சொல்லப்படுகின்றது. ஆன்மாவாகிய தானும் அவனுமாக ஏகபோகமாக ஒன்றாக சேர்ந்து ஒன்றுபட்டு இருக்கின்ற அத்திவமாக இருக்கின்றார். இங்கே இன்ப புணர்ச்சி என்று சொல்கிறார். எழுகின்ற அந்த அன்பு காலத்துல இந்த திருவடி இன்பத்துல கலக்கிற அந்த ஆன்மாவும் சரியா அந்த இறைவனோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த இன்பத்தை, இறை இன்பம், பேரின்பம் என்று சொல்லுவோம், முத்தி இன்பத்தை அவர் தருகிறார்கள். இன்பக் கலவியில் இட்டு எழுகின்றதோர் அன்பில், இப்ப நாங்க சாதாரணமான உலக வாழ்க்கையில ஆண் பெண் சேர்ந்து இருக்கின்ற இன்பத்துல சுழற்சி போயிருக்கிற தன்மை அது உலகியல் வாழ்க்கையில. உண்மையில இந்த ஆன்மாவானது இறைவனோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த அத்திவிதமான அந்த முத்தி இன்பம், அந்த பேரின்பம், சிவ இன்பம் தான் இந்த உண்மையான இன்பமாக சொல்லப்படுகிறது. ஒரு அன்பினில் விளைந்த ஆரமுது என்று சொல்வார். என்ன அம்மை அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே, அம்பால இருக்கின்ற ஆரமுது என்பது கிடைத்தற்கு அரிய அமுதம், அவ்வளவு இனிமை, அதான் இன்பம். அந்த அன்பில புகவல்ல நாம் எங்கள் அப்பனும், அந்த நுழைய வல்லவன் எங்கள் சிவன். இப்படி அன்பை தர வல்லவன் உயிர்களை தங்களோடு சேர்த்து அவர்களுக்கு அன்பை கொடுத்து, அந்த ஆனந்தத்தை கொடுத்து, இன்பத்தை கொடுத்து, அந்த சிவமான் தன்மையை கொடுத்து அதை செய்ய வல்லவன், புக வல்லவன், அந்த உயிருக்கு உயிராக இருக்கிறவன், நுழைய வல்லவன், உள்ளத்திலே சேர வல்லவன். உள்ளத்துல வந்து சேர்ந்து இருக்கிறதான் காயமை கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையை தூய்மையாக, மனமணி லிங்கமாக அந்த மனத்துக்குள்ளே வந்து இருக்கிறது. சரியோ? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாக்கு பாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். அங்கே சிவன் வந்து குடியிருக்கின்றான். புகவல்லான் எங்கள் அப்பன். அப்ப அந்த உள்ளத்துக்குள்ள இருந்து அந்த ஆன்மாவோட நல்ல பக்குவம் இருந்த ஆன்மாவோடு சேர்ந்து இருந்து இந்த அவற்றை அவர்களுக்கு நல்ல தன்மையை கொடுக்கிறவன் புகவல்லனா எங்கள் அப்பன். அவர் தான் எங்களுக்கு தந்தையா இருக்கிறார், எங்களை நல்வழிப்படுத்துகிறார், நல்வழியை காட்டுகின்றான். இந்த அன்பு வாயிலாக அந்த எங்களுக்குரிய ஆர்வி தந்தையாகிய சிவபெருமான் இருக்கிறார். அதான் எங்கள் அப்பனும். உங்களை உள்ளத்துக்கு உள்ளே வந்து குடியிருந்து அல்லது உயிருக்கு உயிராக நின்று அதில் பூந்து உங்களை சேர்ந்து தன்னுடைய அந்த ஆணவம் கண்மம் ஆகின்ற அந்த குற்றங்கள் எல்லாம் போய் உங்கள உள்ளம் தூய்மையாகும் போது அவன் வந்து அங்கே பூண்டு குடியிருந்து அப்பனாக இருந்து துன்ப குழம்பில் துயருறும் பாசத்தில், இந்த துன்பமாகிய இந்த குழம்பு என்பது ஆண் பெண் சேர்க்கையில உண்டாகின்ற இந்த சுக்கில சுரோதினமாகிய அந்த குழம்பு. சரியா? ஆணுடைய சுக்கிலம் அந்த குழம்பாகவும், வெள்ளை நிறமாகவும், பெண்ணுடைய சுக்கிலம் அது ஒரு குழம்பாகவும் செம்ம நிறமாக இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்து குழம்பி போய் துயரும் பாசத்தோள் அந்த இன்பத்தை அனுபவித்து அதுல குழந்தை பிறந்து அந்த குழந்தைகள் எல்லாம் வளர்ந்து துயருன்ற காலம் மாணிக்கவாய சொல்லுகின்றார். சரியா? எல்லா பிறப்பும் பிறந்திலத்தின்னு சொன்னவர். சரியோ? என்ன செய்றார்? இந்த இதுல அந்த 10 மாதம் தக்க தஜமது தாயோடு தான்படி துக்க சாகர துயர் என்று பிழைத்தும் அவரை பிழைத்து தப்பி வாருகிறார். அவர் துன்பத்தை அனுபவிக்குது. அந்த உயிர் ஆயிர வயத்திலிருந்தே அனுபவிக்குது. பிறகு என்ன எது? செல்வம் என்னும் அல்லல் பிழைத்தும், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், புல்வரம்பாய பலதுளர் பிழைத்தும்,
என்று சொல்லி பல துன்பங்களை அனுபவித்து 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 வந்து கடைசியாகத்தான் என்ன செய்யுது, தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி, அப்ப தெய்வம் என்ற எண்ணத்தை வருது. அப்ப அவ்வளவு ஆரம்பத்துல வந்து அவ்வளவு துன்ப குழம்பில் துயரும் பாசத்துள் இந்த உலக இன்பங்களுக்குள்ள தன்பப்பட்டு இந்த துன்பமாகிய கருப்பாசைய உதிரச் சேற்றினுள் கிடந்து வருந்துகின்ற, கருவாய் கிடந்து கருக்குழியில் துன்புற காலத்துலதான் ஒருமதி தாண்டின் இருமையை பிழைத்தும் இருமதி விளைவில் ஒருமையை பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் இரு திங்களில் பேரொரு பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் பேரொரு பிழைத்தும் 7 திங்களில் தாழ்வு பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதல் துன்பம் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படு துக்க சாகர துழப்பத்தும். இந்த கருக்குழியிலே இந்த உயிரானது, கருவிலே இருக்கின்ற உயிரானது படுகின்ற துன்பங்களை சொல்கின்றார். இப்ப துன்ப குழம்பில் துயரும் பாசத்தில் இந்த காலத்துல இந்த கஷ்டத்துக்குள்ள அதுக்கு பிறகு பிறந்து கூட நிறைய கஷ்டப்படுகிறது. அந்த உயிரானது பிறந்து வளர்ந்து வாலிபனாகும் போது காதல் வயப்பட்டு சரியா துக்கச்சாரத்துடைய உணர்த்து சரியோ கருங்குள செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் கச்சர நிமிந்து கயத்து முன்பனத்து இத்திடை வந்து எழுந்து விளைவருத்து இத்திடை போகா இளமுல மாதரம் கூத்தனயன கொள்ளையில் பிழைத்தும் அந்த காதல் பயப்படுற தன்மையில அந்த காம நிலையிலிருந்து தப்பு நடந்துள்ளார். அப்ப அந்த உயிர் கருவுல இருக்கும் போதும் துன்பம், வெளியில வந்த போதும் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிற தன்மையை இங்கே சொல்லுகின்றார் என்ற துன்ப குழம்பில் துயரும் பாசத்துள் என்பில் பராசக்தி என்னமை தானே. சரியா, என்பு என்பது முள்ளந்தண்டு, முள்ளந்தண்டுக்குள்ள இருக்கின்ற அந்த நூல் போல தாமரை நூல் இருக்கின்ற இந்த சுழுமுனை நாடி, என்பில் பராசக்தி என்னம்மை தானேனே, அந்த பந்தத்தை பிளகுகின்ற அந்த தன்மையை கொண்டு வருகின்ற எலும்பாகிய வீணாத்தண்டு, அந்த முள்ளந்தண்டுக்குள்ள இருக்கின்ற அந்த சக்தியானவள், குண்டல் சக்தி இந்த முள்ளந்தண்டுக்குள்ள இருக்கின்ற அந்த சுழுமுனை நாடி வழியாக மேலெலும்பி செல்கின்றாள். அவளும் இருக்கிறாள். உடம்பில் வீணாத்தண்டமாகிய முது எலும்பில் பராசக்தியா என்னமே இருந்து காக்கிறாள். நடுநாடியாகிய சுழுமுனையில் நடப்பாற்றலாகிய அம்மை கலந்து இருந்து காத்து அருள்கிறாள். இப்ப அங்கே சிவன் இருக்கிறான். சரியோ, புகவல்லனாம் எங்கள் அப்பனும் சொல்லி இந்த துன்ப குழம்பி திறந்த பாசத்துக்குள்ள இருக்கின்ற அந்த உயிருக்கு உறுதுணையாக அந்த உடம்பிலே இருக்கின்ற அந்த முள்ளந்தண்டுக்குள்ளே இருக்கின்ற சுழுமுனை நாடியக்குள்ளே அந்த அம்மை இருந்து காப்பாற்றுகிறார். அவர் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார், இவர் இங்கே சுழுமுனை நாடியில் இருக்கிறார். அவர் 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு அவளை தருகிறார்கள். ஆனபடியால் அவர்கள்தான் எங்களுக்கு தாயும் தந்தையும். என்பில் பராசக்தி என்பது முதுகு தண்டில கீழே இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த பராசக்தி. 6 ஆதாரங்கள்ல நான் கீழ் ஆதாரம் என்று சொல்லப்படுகிற மூலாதாரத்தில் இருந்தால் இந்த சுழுமுனை நாடி தோன்றுகிறது, அது மேலெழும்புகிறது. அப்ப அங்கே இருக்கின்ற இந்த குண்டலினி சக்தி மேலெழும்பி சிற்சக்தியாக பராசக்தியாக விளங்குகிறாள். அப்ப இங்க இந்த காமத்துக்கு, காம இச்சைக்கு காரணமாக இருக்கின்ற அந்த தன்மை சிவனின் சக்தியும் எங்களுக்கு இந்த காம இச்சையை தூண்டி உலக இன்பங்களிலே ஆண் பெண் உறவை ஏற்படுத்தி இந்த கருக்குழியிலே இருக்கிற தன்மையிலே உயிரை செய்து அந்த உயிரை உருவாக்கி அந்த உயிர் வளர்ந்து வெளியாகும் போது உள்ளத்துக்குள்ளே சிவனும் எங்களுடைய குண்டலினி சக்தியும் இருந்து எங்களுக்கு இருக்கிறாள். அவள்தான் அம்மை துன்ப காலத்து காப்பவள், அப்பன் இன்ப காலத்து அன்பு வாயிலாக காப்பவன். அப்ப அம்மை இந்த துன்பத்துக்குள்ளே இருந்து துன்பப்படும் போது குண்டலினி சக்தியாக இருந்து காப்பாற்றுகிறவள். இறைவன் வந்து இந்த அன்பு வாயிலாக உள்ளத்துக்குள்ளே கூடியிருந்து காப்பாற்றுகிறான். துன்ப குழம்பு என்பது கருப்பாயாசம், கருப்பை. சரியா, பாசம் என்பது இந்த பிறவி என்று சொல்லுவோம். என்ன சரியா, அதான் பாசத்துள் துன்ப குழம்பி துயரும் பாசத்துள். பாசம் என்பது இந்த பிறவி, இந்த கருப்பையில இருந்து இந்த உயிரானது கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வெளியில வந்து பிறகு பாசத்துக்குள்ளாப்படுது. அந்த பிறவியை எடுத்து அந்த உடம்பை எடுத்து வாழ்கின்றது. வாழும்போது பலவிதமான
துன்பங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை இங்கே படிவாக சொல்லுகிறார் மாணிக்கவாசகருடைய அந்த திருவாசகத்துல பார்த்தீங்கன்னா போற்றி திருவகவல்ல அந்த முதல் 87 அடிகள் 87வது அடியில தான் சரியோ அவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி என்று சொல்கின்றார். சரியோ, கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண் சரிய அரம்ப நுண்துளி அரம்ப தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அவர் தாயாக வளர்க்கிறாள். அப்ப அங்கே இறைவன் இறைவி தாயின் தந்தையுமா இருக்கிறான்றதை மாணிக்கவாசகர் பல இடங்களை சுட்டி காட்டுகிறார். சரியோ, தோத்து பார்க்கும்போது இன்ப நுகர்வான அல்லது இன்பக் கலவி ஆனந்தம் தருகின்ற இன்பத்தில் இன்ப நுகர்வான இன்பக் கலவியாகிய ஆனந்தம் தருகின்ற இன்பத்தில் இன்னுயிர் மகிழ்ந்திருக்க உயிர்களை காப்பவன் பரம்பொருள். உயிர்களை காப்பவன் பரம்பொருள். துன்பமயமான துயர்ப்புறவியில் துன்பக் குழம்பில் துயருறும் உயிர்கள் துன்புறும். சரியோ, புறவி என்றால் அங்கே துன்பம் இருக்கும். சரியோ, அங்கே அந்த உயிரின் துணையாக கலந்திருப்பவள் அன்னை பராசக்தி. அவள் இறைவன் உயிரை காத்து உள்ளத்துக்குள்ளே இருந்து உயிரை காக்கிற அதே நேரத்துல இந்த சக்தியானவள் குண்டலியாக இருந்து அந்த சக்தியை ஆற்றலை மேலெழுப்பி அதை மேலுக்கு அந்த சிறைச்சிலை கொண்டு வந்து அதை காக்கிறவளாகவும் இருக்கிறாள். அவர் 2 விதமாகவும் இவர்கள் காப்பாற்றுகிறார்கள். உள்ளிருந்து காப்பாற்றுகிறார்கள், மற்றது வெளியிலே இருந்து உள்ளுக்கு இருக்கிற விஷயத்தை ஆற்றலை வெளியில கொண்டு வந்து காக்கிறவளாக சக்தி இருக்கிறாள் என்ற விஷயத்தை இங்கே சொல்லுகின்றார். அடுத்தது அதான் இன்பக் கலவியில் இட்டெழுகின்றதோர் நாங்கள் 128 தானே. இன்பக் கலவியில் இட்டெழுகின்றதோர் அன்பில் புகவல்ல நாமங்கள் அப்பனும் துன்பக் குழம்பில் துயரும் பாசத்துள் என்பில் பராசக்தி என் அம்மை தானே எனக்கு தாயா இருக்கலாம். அங்கே அப்பன் என்று சொல்கிறார், இங்கே அம்மை என்று சொல்கிறார். என் அம்மை. அப்ப உயிர்களுக்கு தாயும் தந்தையுமா இருக்கிறது சிவனின் சக்தியும் உண்மையான தந்தையின் தாயுமா இருக்கிறது. சரி, அவர்கள் உயிர் மேல கொண்ட அந்த அருளால கருணையால அன்பினால்தான் அவற்றை காப்பாற்றி அருள் செய்கிறார்கள். எங்களுக்கு உண்மையாக எங்களை தோற்றுவித்தவர்கள் இந்த தந்தையின் தாய் உண்மையான உலக தந்தையின் தாயுமா இருக்கிறவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு இந்த தாயின் தந்தையுமாகிய நிலைமையில் மேலான தன்மையிலிருந்து இந்த உயிரை காத்து அருளை கொண்டிருக்கிறவர்கள் இந்த தாயின் தந்தையுமாக விளங்குகின்ற சிவனின் சக்தியின் தான். அந்த கருத்து இங்கே வடிவாய் சொல்லப்படுகின்றது. 1129வது அடுத்த மந்திரம் செருக்கற்ற சிந்தை சிவம். இப்ப செருக்கற்ற சிந்தை செருக்கின்றது எங்களுக்கு அந்த செருக்கு ஆணவம் கன்மம் மாயன்றத்தில் அகப்பட்டு நான் 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 என்ற அகங்காரமும் எனது எனது என்ற மமகாரம் தான் செருக்கு. இந்த செருக்கற்று இருக்கிறவன் அந்த சிந்தைக்குள்ள இருக்கிறவன் தான் சிவம். இப்ப இறைவன் எங்களுக்கு இந்த ஆணவம் மாயை அந்த கன்மம் என்றதுக்குள்ள இருக்கும் போது எங்களுக்கு செருக்கு வரும். செருக்கு வந்தால் அந்த மனம் அந்த உள்ளம் ஒரு என்ன மாதிரி இருக்கும், ஒரு குற்றம் உள்ள ஒரு தூய்மை இல்லாத இடமா இருக்கும், இருள்மயமான இடமா இருக்கும். அந்த இடங்கள்ல இறைவன் வரமாட்டான். அப்ப அந்த செருக்கு இல்லாத இடத்துல ஒரு தூய்மையான இடத்துல பக்குவமான ஆன்மாக்களுக்குள்ளதான் அந்த உள்ளத்துக்குள்ளதான் இறைவன் வந்து குடியிருப்பான் என்றதை இந்த அடுத்த பாடல் சொல்கின்றது. இப்ப சீவர்களுக்கு உண்மையான அப்பன் அம்மை சிவசக்தி என்ற கருத்தையும் சொல்லப்படுது. சிவன் என்றது உயிர்களுக்கு உண்மையான அப்பன். எங்களுக்கெல்லாம் இந்த பெற்று வளர்த்த தாய் தந்தையை விட எங்களை நெறிப்படுத்தி ஆளுகின்ற சக்தியும் சிவன் தான்
உண்மையான தந்தையின் தாய் மன்றத்தை இங்கே திருமுருக நாயனார் அடித்து சொல்லுகின்றார். 1129. என்னம்மை என்னப்பன் என்னும் செருக்கத்து உன்னம்மை ஊழி தலைவனும் மங்குளான் மண் அம்மை ஆகி மருவி உரை செய்யும் பின் அம்மை ஆய் நின்ற பேர் நந்தி தானே. என்னம்மை என் அப்பன் என்னும் செருக்கத்து உன்னம்மை ஊழித் தலைவனும் அங்கு உளன் மண் அன்னை அம்மையாகி மருவி உரை செய்யும் பின் அம்மையாய் நின்ற பேர் நந்தி தானே. பார்ப்போம். என்னம்மை என்னப்பன் என்னும் செருக்கு அற்று என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா என்று சொல்லி நாங்கள் எங்களுக்கு உடலை தந்த அந்த உலகில் எங்களுக்கு உடலை தந்த அம்மாவும் அப்பாவும் என்று சொல்லி நாங்கள் அந்த செருக்கு இல்லாமல் சரியோ இவர்தான் அம்மா இவர்தான் அப்பான்னு சொல்லி சொல்லி நாங்கள் பெருமைப்பட்டு செருக்கப்பட்டு அந்த உலக இன்பங்களில் நாட்டம் கொண்டு இருக்கிற அந்த மயக்கத்தில் இருந்து சரியா இவர்தான் உடலை தந்தார்கள் என்று சொல்லி அந்த 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 செருக்கு இல்லாமல் இவர்களை விட மேலான தன்மையாக ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த உணர்வை வரும்போது எங்களுக்கு உலகியல் தந்தையின் தாயுமா இருக்கின்றவர்கள் இவர் எல்லா எங்களை நல்வழிப்படுத்துகிறார்கள் என்று அந்த பெருமைப்பட்டு செருக்குற்று இருக்கின்ற தன்மை நீங்கி சரியா என்னப்பன் என்னும் செருக்கற்று இவர்கள் என்னுடைய அம்மா அப்பான்னு சொல்லி நாங்கள் பெருமைப்பட்டு மற்றது செருக்கப்பட்டு எங்களை நாங்கள் மேலான நிலையில் எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த தன்மையை விட்டு உன்னம்மை ஊழித்தலைவனும் அங்குளான் சரியோ இந்த எங்களுக்கு உண்மையான தன்மை உன்னம்மை எங்களுக்கு உண்மையான மேன்மையான இந்த தன்மை இருக்கின்றவர்கள் சுத்த மாயில அல்லது சுத்த வித்தியா தத்துவத்துல இருக்கிற அம்மையும் ஊழித்தலைவனும் இந்த ஊழியாகிய சங்கார காலமாகிய பிரளய காலமாகிய அதுக்குரிய காரணனாக விளங்குகின்ற அந்த இறைவனும் சிவனும் இந்த அங்கு இருக்கிறார் என்பதை உன்ன்றது உன்னிக்கொள்ளு சரியோ உண்ணுவாயாக என்றால் உணர்ந்து கொள்ளு உண்ணுமுளது ஐயமிலது உணர்வாய் ஓவாது மண்ணு பவந்திருக்கும் மருந்து என்று திருவள்ளுவர்ல பார்க்கிறோம். உன் என்பது இங்கே உண்ணுதல் முயலுதல் சரியா முயற்சித்தல் நினைத்தல் சரி அப்படி செய்வாயாக உன் அம்மை நீ நினைத்துக்கொள் உங்களுக்கு அம்மையாகவும் ஊழித்தலைவனாகவும் இருக்கிறவர்கள் இந்த சக்தியின் சிவனும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அதான் உண்ணுங்கள் உன் அம்மை ஊழி தலைவனும் அங்குளான் சரியோ உங்களுக்கு உலகியல் இன்பங்களிலே நாங்கள் நாட்டம் கொண்டு எங்களை பெற்றெடுத்த தாயின் தந்தையுமா இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் செருக்க விட்டு இருக்கிறீர்கள் அந்த செருக்கை நீங்கள் விலக்கி பார்க்கும்போது எங்களுக்கு அந்த உண்மையான தன்மையை தருகின்ற அம்மையாகவும் இந்த சங்கார காரண தலைவனாக இருக்கின்ற சிவனும் அங்கே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அனைத்து உயிர்களுக்கும் நிலை பெற்ற உயிர் தொடர்பாம் அம்மையும் அப்பனும் தியானித்து தொடும் ஊழித்தலைவராக அங்குள்ளான் என்பதை உன்னித்து உணர்க உன்னை நினைத்து பார்த்து உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். எங்களுக்கு உண்மையான தாயின் தந்தையும் சிவந்தான் ஒழிய உண்மையான தாயின் தந்தையும் எங்களை பெற்றெடுத்த அம்மாவும் அப்பாவும் என்ற அந்த செருக்கோடு இருக்கும் போது நாங்கள் இந்த தாயின் தந்தையும் பற்றி அறிய முடியாமல் அடங்கி கிடக்கிறோம். மண் அம்மையாகி மருவி உரை செய்யும் சரியா மண் என்பது நிலை பெற்ற மண் உயிர் என்றால் நிலை பெற்ற உயிர்கள் சரியா மண்ணும் மலர் குருவாய் வந்து பலமகற்றி தானாக்கி மலரடிக்கில் வைப்பன் சரியா துணைவரையும் அறியாது துயரும் தொல்லுயிரை மண்ணும் நிலை பெற்ற அருள் குருவாய் வந்து எங்களை காப்பாற்றினவர் எங்களை ஆட்கொள்கிறவர் இறைவன்தான் என்பதை அறியாமல் இருக்கின்ற அனாதியான உயிருக்கு மண்ணும் மலர்குருவாய் வந்து இந்த நிலை பெற்ற
அருளை தருகின்ற குருவாக வந்து ஆட்கொள்கிற கதையை நாங்கள் அங்க பார்க்கிறோம். சித்தியார்ல மண் அம்மையாகி மருவி உரை செய்யும். மருவி என்றால் சேர்ந்து, சரியோ, உரை செய்யும் என்பது நல்ல அறிவை, நல்ல ஆற்றலை, நல்ல தன்மையை, மெய்மையா தன்மை உணர்த்துவார். சரியோ, மருவி உரை செய்யும். இந்த நாதத்து உரை என்பது சத்தம், ஒதி, நாதம். நாதம் என்றது அந்த சிவத்தை அறியக்கூடிய வழியை செய்யும். உரை என்பது நாத வடிவானவன் இறைவன், ஒலி வடிவானவன் இறைவன், உரை வடிவானவன் இறைவன். அவனை எங்களுக்கு அறிய செய்கிறவள் இந்த அம்மையாகி எங்களுடைய சேர்ந்திருந்து இந்த நாதத்தை தருகின்ற நாத நிலையில் இருக்கின்ற இறைவனை அடையக்கூடிய வழி எல்லாத்தையும் தருவாள். தான் உரை செய்யும். நல்ல விஷயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி, சரியா விளங்கப்படுத்தி, அல்லது ஆலோசனை தந்து, அறிவுரை தந்து, ஆலோசனை தந்து, சரியா எங்களை நெறிப்படுத்தி இந்த நாத வடிவாகிய சிவனோடு சேர்ந்திருக்கிற வழியை காட்டுவாள். அதான் இந்த திருவடிப்பராகிய சிவபெருமானோடு இணைந்திருக்கின்ற அந்த அருளை செய்கிறாள். அதான் மண் அம்மை ஆகி நிலை பெற்ற தாயாக இருந்து எங்களோட சேர்ந்திருந்து உரை செய்யும் இந்த உரை நாத வடிவாக இருக்கிற சிவனை திருவடி பேற்று தருகின்ற சிவனோடு சேர்க்கின்ற அந்த திருவருளை செய்து கொண்டிருப்பாள். பின் அம்மையாய் நின்ற பேர் நந்தி தானே. அவள், சரியா, இங்கே நந்தி என்பது ஒளியாக இருக்கின்றது. நந்தி என்பது சிவனை குறித்தாலும் இந்த இடத்திலே நந்தி என்பது ஒளிமயமாக இருக்கிறாள். பின் அம்மையாய் நின்ற, சரியா, அவள் பின்னர், சரியா, மறுமை, பின் என்பது மறுமையாக, பின்னர் அம்மை என்பது தாய் என்று வரும். இங்கே அம்மை என்பது மறுமைக்கும் வரும். அவள் பின்னர் இந்த மறுமையாகிய அந்த காலத்துல, மறுமையாகிய அந்த மரம் அந்த மற்ற காலங்களில, பிற்காலங்கள்ல எங்களுக்கு இன்பத்தை தருகின்ற தன்மையாக இருக்கின்ற சிவ ஒளியாக இருக்கிறாள். பின் என்பது பின்னர் வருகின்ற அந்த காலத்துல, அம்மையான காலத்துல, மறுமையான காலத்துல, பிற்காலங்களில அவள் அந்த அப்படியே இருக்கிறவள், அந்த அம்மையானவள், அவள் என்ன மாதிரி இருக்கிறாள்? பேர் நந்தி பெருமை மிக்க ஒளிமயமாக எங்களுக்கு அவளை தருகிறாள். சரியோ, அப்ப அம்மையாக இருக்கிறவள், அவள் இந்த ஒளிமயமாக இருக்கிறவள். அப்ப எல்லாருக்கும் சிவசக்தியாக இருந்து அவளை செய்வாள். இப்ப உடலின் தந்தை தாயாரை கொண்டு அடைகின்ற செருக்கை அகற்றி, அம்மா அப்பா என்று சொல்லி நாங்கள் உலகத்துல காணுகின்ற அந்த தாயின் தந்தையும் பற்றி நாங்கள் பெருமைப்படுகின்ற இந்த தன்மை, அந்த செருக்கை இல்லாம செய்து, அம்மையோடு கூடிய ஒளி முதல்வனே உண்ணுக, அவனை நினையுங்கள், அவனை அடையுங்கள், அவனை சிந்தியுங்கள். அம்மையோடு அபிண்ணமாய் நின்ற பெரிய பெருமானே, அம்மையோடு அபிண்ணமாய் என்பது பின்னம் இல்லாமல், சரியோ, ஒன்றாக இருந்து இருக்கின்ற இந்த பெரிய பெருமானே, மறுமை இன்பம் நிலைக்க அருள் உபதேசம் செய்து அருள்வன். அதான் அம்மையே நின்ற பேர் நந்தி. இப்ப என்னம்மை என்னப்பன், இந்த புறப்பற்றுகளால வருகின்ற செருக்கு. எங்களுடைய அம்மா எங்களுடைய அப்பான்னு சொல்லி இந்த புறப்பற்றுகளாக அகப்பற்றுகளை நீக்கி, புறப்பற்றுகளால நாங்கள் அது உந்தப்பட்டு அம்மை அப்பன் என்ற அந்த செருக்கு அதால வராதுகளை இல்லாமை செய்து, இந்த உலகில் தாய் தந்தை என்று அந்த செருக்கை நீக்கி அம்மையும் அப்பனும் சிவந்தான் என்ற உண்மையை உணர்ந்து, அதான் செருக்கறுத்தல் என்று சொல்லுவார். என்ன, நீங்கள் இந்த நந்தனாருடைய வரலாற்றை பார்த்தீங்க என்றால், என்னப்பன் அல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தை வாண்டியோலி பாட்டை கேட்டிருப்பீங்க. அப்ப இறைவன் தான் என்னப்பன், எந்தாய் அவன் பொன்னப்பன், பொன்னானவன், சரியோ, பொன்பானம் என்ற ஒளிமயமானவன், சரியோ. அப்ப அவன் பொன்னப்பன், பொன்னம்பலத்தில் இருக்கின்ற சிவனை பற்றி சொல்லுகின்றார். மணிவாசக பெருமான் திருச்சாடல்ல 2வது பாடல் சொல்றார், என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தான் ஈசன். அப்ப எல்லாருக்கும் வந்தான் தலைவன் ஈசன் தான்.
எங்களுக்கு அப்பனாகும், எங்களுக்கு சரியா எல்லாருக்கும் ஈசனாகவும் இருக்கிறான். பிடித்த பத்தில 3வது பாடலை சொல்லுகிறார். அம்மே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. அம்மே அப்பா ஒப்பிலாமணி என்று எல்லாங்களை அவர் சொல்லுகின்றார். அப்பர் பெருமானும் சொல்லுகின்றார். 6வது திருமுறையில 95வது பதியத்துல 1வது பாடல். அப்பன் நீ அம்மை நீ ஐயன் நீ அன்புடைய மாமனும் மாமியின் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பருடன் நீ ஓர் குலமும் சுற்றமும் ஓர் ஊரின் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன் நீ இம்மணி நீ இம்முத்து நீ இறைவனி ஏறுந்த செல்வனி என்று சொல்லி அந்த சக்தியையும் சிவனும் சரியா எங்களுக்கு அப்பன் அம்மையாகவும் எல்லாவற்றையும் செய்கிறவர்களாகவும் அங்கே சொல்லுகின்றார். அப்ப இந்த உலகிய தந்தை தாயை விட இவர்கள் மேலான தன்மை உடையவர் என்பதை இங்கே அப்பர் மிக ஆழமாக சொல்லியிருக்கிறார். மண் அண்மையாகி நிலை பெற்ற அம்மை. மண் என்பது நிலை பெற்ற, ஆகி என்பது இந்த சேர்ந்து கலந்து மருவி, அம்மை ஆகி அம்மை சேர்ந்து உரை செய்யும் என்றது உபதேசிக்கும். எங்களுக்கு அந்த உபதேசிக்கும் என்பது நாத வடிவாக வந்து அவளை செய்யும். பின் அம்மையாய் நின்ற பேர் நந்தி. பின் என்பது பின்னர், மர்ம இன்பம். அம்மை என்பது மர்ம இன்பம் சித்திக்கின்ற ஒளி மண்டலம். நந்தி என்பதையே ஒளிபயமாக இருக்கிறாள். நந்தி என்பவள் பராசக்தி விளங்குகின்ற குருமண்டலமாகிய அந்த மேலுக்கு இருக்கின்ற அந்த சாஸ்திரமாகிய ஒளிமண்டலம் என்று சொல்லலாம். சரியோ? அப்பர் இன்னொரு தேவாரத்தில் சொல்கின்றார். 6வது திருமுறையில 25வது பதியத்தில் 7வது வாரம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னே அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேத்தும் அவனுக்கே பிச்சி ஆனாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அங்கே உலகியல் அன்னை உலகியல் தந்தை என்ற தன்மையை இல்லாமை செய்கிறார். அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டாள், நங்கை தலைவந்தாள். அங்கே இறைவனைத்தான் மேலானவனாக சொல்கிறாருடைய அன்னையின் தந்தையும் அன்றைய நீத்தாள், அதான் சிறுக்கட்டி நிற்கிறார் என்ற தன்மையை இங்கே வழியாக காட்டுகின்றார் அப்பர் அந்த பாடல்ல. திருக்கழுத்துப்படியான 1வது பாடலே அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக. அம்மை அப்பர் அப்பரிசே வந்து அளிப்பர். அம்மை அப்பர் எல்லா உலகுக்கும் அப்புறத்தார் புறத்தும் எல்லார் போல் நிற்பர். அவர் வடிவா சொல்லுகிறார். எல்லாருக்கும் தாயின் தந்தையுமா இருக்கிறது இந்த இறைவனும் இறைவியின் தான் என்பதை பல அறிஞர்கள் அருளாளர்கள் எடுத்து சொல்கிறார்கள். பட்டினத்தார் தன்னுடைய 10வது பாடலை சொல்லுகின்றார். எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன், அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ. ஒவ்வொரு பிறவிலையும் சரி எங்களுக்கு பல பரமான தந்தையும் தாயும் இருக்கிறார்கள். சரியோ? இந்த பிறவியில ஒரு தந்தை தாய், அடுத்த பிறவில அடுத்த தந்தை, அடுத்த பிறவில இருந்ததாய், முன்பிறவில இருந்ததாய், இப்படி பலவிதமான தந்தையும் தான். அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ சொல்லி பட்டினத்தான் பாடுகின்றார். இப்ப எங்களுக்கு இவர்கள் எல்லாம் ஒரு தற்காலிகமான தந்தையின் தாயுமாயுடைய நித்தியமான தந்தையின் தாயும் சிவனே சக்தியையும் இங்கே தெளிவாக சொல்லுகிறார். தோத்து பார்க்கும்போது அழியும் உடம்பின் தோற்றத்துக்கு காரணம் தாயின் தந்தையும் என்னும் முனைப்பை விட்டொழித்து விட்டு, அழியும் உடம்பின் தோற்றத்துக்கு காரணம் தாயின் தந்தையும் என்னும் முனைப்பை அந்த செருக்கை விட்டொழித்து விட்டு உள்ளத்துக்குள்ளே பொருந்தி இருக்கின்ற பரம்பொருளும் சக்தியுமே, உள்ளத்துக்குள்ளே பொருந்தி இருக்கின்ற பரம்பொருளும் சக்தியுமே உயிர் தொடர்புகளுக்கும் காரணம் என்பதை நினைத்து தியானிக்க. உண்ணுமணி சொல்ல உண்ணுக என்ற தியானிக்க. தியானிப்பவர் மனம் ஒன்றில் உள்ளத்திலே தோன்றும் ஒளி வடிவே நந்தி எம்பெருமான் திருப்பெயராகும். நந்தி என்று சொல்லி பார்த்து நாங்கள் சரியோ நம்மையா நின்ற பேர் நந்தி தானே ஒளி வடிவாக இருக்கிறதா நந்தி பெருமானுடைய
தன்மை என்று சொல்கின்றார். இதை நாங்கள் தொகுத்து பார்க்கும்போது இந்த எங்களுக்கு உண்மையான தாயின் தந்தையும் இந்த உலகியலே பெற்றெடுத்த தாயின் தந்தையும் விட அம்மையும் அப்பனுமா இருக்கிற சிவனின் சக்தியும் தான் என்று உணர்ந்து சிவன் உள்ளத்திலே குடியிருக்க சக்தி எங்களுக்கு ஒளிமயமான் வந்து வளர்த்தவர்கள். அதாவது நாதமும் சரியோ பிந்தும் ஒலியும் ஒளியுமாக இருந்து இருவரும் அவளை செய்கிறார்கள் என்ற கருத்தை இங்கே சொல்லுகின்றார். அதுதான் 1129 என் அம்மை என்னப்பன் என்னும் செருக்கற்று உன் அம்மை ஊழி தலைவனும் மங்குளன் மண் அம்மை ஆகி மருவி உரை செய்யும் பின் அம்மை ஆய் நின்ற பேர் நந்திதானே. இத்தோடு நாங்கள் நிறைவு செய்வோம். இப்போது உங்களுடைய நேரம். தயவு செய்து நீங்கள் கொஞ்சம்